ஹாய், என் பேர் ஜெயலஸ் ராஜன். நான் வந்து 2023 எனக்கு வந்து காலில் அடிபட்டுச்சு, ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்லாம் பண்ண சொன்னாங்க. நான் பண்ணாமல் போட்டனால மசில்லாம் ரொம்ப டைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன். இப்போ வந்து ஜூன்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 10 செட்டிங்ஸ் பண்ணியிருப்போம். மசில் வந்து நல்லா ஒரு 60 to 70% நல்லா லூஸ் ஆகிருக்கு. இப்போ அடுத்து கட்டு போட்டு இது பண்ண போகிறோம். மசில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. தேங்க்யூ. எஸ், ஆஸ் ஏ சார் இந்த தெரப்பி ஃபோக்கஸ் பண்ணது வந்து அவங்களோட மசில் ரிஜிடிட்டியை குறைக்கிறதுக்கு, அவங்க மசில் ஸ்பாஸ்டிசிட்டியை நல்லா குறைச்சி அந்த மசிலோட இயல்பு மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த தெரப்பி நம்ம எய்ம் பண்ணோம். அண்ட் ஒரு 5 to 7 சிட்டிங்ஸ்க்கு அப்புறமே ரொம்ப அதிகமான ரிலீஃப் அவங்களுக்கு தெரிஞ்சுது அண்ட் நல்ல ப்ராக்ரஸ் அவங்களுக்கு பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் தெரப்பி பொறுத்தளவில் இட்ஸ் மல்டி ஹர்பல் பவுடர் மசாஜ். உங்களுக்கு ஏம் பண்ணிட்டது மசில்ஸ் நல்லா ஃப்ளெக்சிபிளாக மாறணும் அப்படின்னு சொல்லி அங்கே ரொம்ப ஸ்டிஃபாக இருந்துச்சு, மசில் ஸ்பாஸ்டிசிட்டி இருந்துச்சு அங்கே. ஸோ மசில் டோனுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அதெல்லாம் குறைக்கிறதுக்காக இந்த தெரப்பி நம்ம பண்ணோம். ஒரு 5 to 7 சிட்டிங்ஸே உங்களுக்கு நல்ல ப்ராக்ரஸ் தெரிஞ்சுது அண்ட் வி கண்டினியூட் அப் டு 10 ஃபார் ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, மசில்ஸ் ரொம்ப ஸ்பாஸ்டிக்காக இருக்குது, ப்ரொலாங்ட் இன்ஆக்டிவிட்டியால் ரொம்ப நாள் அந்த மசிலை பயன்படுத்தாமல் வச்சனால அந்த இடத்துல ஒரு ஸ்பாஸ்டிசிட்டி வரும், ஒரு ரிஜிடிட்டி இருக்கும், மசில் டோன் ரொம்ப ஜாஸ்தியாகும். லைக் போஸ்ட் சர்ஜரி எஸ்பெஷலி, இல்லை ஒரு ஸ்ட்ரோக்குக்கோ ஒரு ஃபேஷியல் பால்சி வந்ததுக்கப்புறம் அந்த மசில்ஸ்லாம் இறுகி போயிடும். ஸோ அந்த இறுகலை குறைக்கிறதுக்காக, அந்த மசில்ஸை லூசன் பண்ணுறதுக்காக இந்த தெரப்பி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம். ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறமோ ஃபேஷியல் பால்சி வந்ததுக்கப்புறமோ இல்லைனா ப்ரொலாங்ட் இன்ஆக்டிவிட்டியால் அந்த இடத்துல ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மசில் ஆக்டிவிட்டி இல்லாமல் ஸ்பாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்பாஸ்டிசிட்டியை குறைக்கிறதுக்கும், அந்த இடத்துல ஸ்டிஃப்னஸை குறைச்சி நார்மலாக அந்த மசில்ஸ் மூவ்மெண்ட் கொண்டு வரதுக்கும், நார்மலாக இயல்பு தன்மைக்கு அது திரும்புறதுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் தெரப்பி ரொம்ப அதிக அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் எக்ஸ்டர்னல் தெரப்பி. தேங்க்யூ.